எல்லா திறமைகளும் இருக்குது. ஆனால் இந்த ஒரு குணம் இல்லை அப்படின்னா வெற்றி அடைகிறது ரொம்ப கஷ்டம். அது என்ன குணம் அப்படின்னா சுயநம்பிக்கை. சுயநம்பிக்கை இருக்கும்போது நம்மளால் வெற்றி அடைய முடியும். அந்த சுயநம்பிக்கையை வளர்க்குறதுக்கு 5 நம்பிக்கைகள் இருக்குது, இல்லை 5 பயிற்சிகள் இருக்குது. அது என்ன அப்படின்னா, 1 விடாமுயற்சி. எது நடந்தாலும் நம்ம பயப்படக்கூடாது, நம்ம விட்டுறக்கூடாது. விடாமுயற்சி இருக்கும்போது என்னன்னா, நம்ம சீக்கிரமாக நம்மளுடைய தைரியத்தை இழக்க மாட்டோம், நம்மளுடைய நம்பிக்கை இழக்க மாட்டோம். ஸோ விடாமுயற்சி என்ன சூழ்நிலை வந்தாலும் நான் அதை ஹேண்டில் பண்ணணும், அதை நான் அதை பார்த்துட்டு பயந்து ஓடக்கூடாது, அதை நின்று நான் சமாளிக்கணும் அப்படின்ற அந்த பழக்கம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சுய நம்பிக்கை அதிகரிக்கும். ஏன்னா நம்ம வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்மளால வெற்றி அடைய முடியாது, நம்மளுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லைன்னு அர்த்தம். அதனால பயந்துருவோம். ஸோ பயந்துட்டா நம்பிக்கை வராது இல்லையா? தைரியமாக இருந்தால் தான் நம்பிக்கை வரும். ஸோ அதனால் விடாமுயற்சி, என்ன சூழ்நிலை வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணணும். அதில் என்ன நடந்ததோ நான் அதை ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்னு நம்மளால் முடியலனாலும் நம்ம அங்கே இருந்து அதை சமாளித்து அந்த விஷயத்தை கற்றுக்கிட்டு நம்ம பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா கண்டிப்பாக நம்ம நம்பிக்கை அதிகமாகும். நீங்களே யோசிச்சு பாருங்கள், உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியாது, ஆனால் அதை ஃபேஸ் பண்ணும்போது மட்டும்தான் நீங்கள் இந்த விஷயம் கற்றுப்பீங்க. ஓ, இது எனக்கு தெரியவே தெரியாது, ஆனால் இந்த விஷயத்தினால நான் இதை கற்றுக்கிட்டேன். அப்போ உங்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கிறது தானே. அடுத்த வாட்டி வேற யாருக்கா அந்த பிரச்சனை வருது, இல்லை உங்களுக்கே அந்த பிரச்சனை வருதுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ணலாம். ஸோ அப்போ தான் நம்பிக்கை வரும். அதான் சொன்னாங்களே, அடிப்படை தான் நம்ம கற்றுப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம கீழே விழுத்து, நம்ம சில விஷயங்கள் தவறு செய்து, சில விஷயங்கள் நம்ம கஷ்டப்படும் போது தான் அதோட கான்ஃபிடென்ஸும் நம்மளுக்கு அதிகமாகுது. நம்மளுக்கு தெரியும், ஏன்னா இந்த பிரச்சனை வந்தால் இதெல்லாம் நம்ம செய்யலாம் அப்படின்ட்டு. ஸோ இது 1. இல்லை 2வது என்னென்னா, எந்த விஷயம் வந்தாலும் நான் அதை கற்றுக்கணும், இதுலேருந்து நான் எப்படி முன்னேறது அப்படின்னு அதை முன்னேற்றக்கூடிய அந்த ஆட்டிடியூட் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் முன்னேறணும் அப்படின்னு நம்ம நினைக்கணும். இதே போதும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியாது? முன்னேற்றம் செய்ய முடியாது. அப்போ நம்மளுக்கு புது விஷயங்கள் நம்மளால கற்றுக்க முடியாது. ஸோ அந்த கற்றுக்கூடிய மனப்பான்மையும் நம்மளுக்கு இருக்கணும், முன்னேறணுன்ற அந்த பாவனையும் நம்மளுக்கு இருக்கணும். அப்போ என்ன ஆகும்? நம்பிக்கை அதிகரிக்கும். ஏன்னா புது விஷயங்கள் நம்ம கற்றுக்கும் போது என்ன நடக்குதுன்னா நம்பிக்கை அதிகமாகும். ஏன்னா இதெல்லாம் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கற்றுக்கூடிய மனப்பான்மை இருக்கும்போது நம்மளுக்கு தைரியம் உருவாகும், நம்பிக்கை உருவாகும். அதனால கற்றுக்கணும், எல்லா விஷயத்துலையும் கற்றுக்கூடிய மனப்பான்மை இருக்கணும். இதில் எப்படி நான் புதுசாக இதை செய்யலாம் அப்படின்ற மனப்பான்மை இருக்கணும். 3வது நம்பிக்கை என்னன்னா, நான் போட்ட முயற்சிக்கு கண்டிப்பாக எனக்கு பலன் கிடைக்கும், அதுக்கான வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும், அதோட ரிட்டர்ன் நம்மளுக்கு கிடைக்கும்ன்றது நம்பணும். ஸோ எதுக்கு சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நம்ம உடனே நம்ம ரிட்டர்ன் எதிர்பார்க்கக்கூடாது. உடனே எனக்கு வரணும், எனக்கு உடனே கிடைக்கல, உடனே வெற்றி கிடைக்கல, உடனே இந்த விஷயத்தை எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது? நம்ம அந்த முயற்சிக்கு உடனே ரிட்டர்னை எதிர்பார்க்கக்கூடாது. இந்த ரிவார்ட் சொல்லுவாங்களே, அந்த பலனை உடனே எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ அந்த நம்பிக்கை வைக்கணும். இல்லை, இன்னைக்கு போட்ட முயற்சிக்கு நாளைக்கு கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும், இன்னைக்கு இல்லை நாளைக்கு கிடைக்கும்ன்ற நம்பிக்கை நம்ம வைக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? கொஞ்ச நாள் ட்ரை பண்ணுறோம், அதுக்கப்புறம் விட்டுடுறோம். அப்போ நம்பிக்கையும் போயிடும் இல்லையா? ஏன்னா நம்ம எஃபர்ட் போடுறதே கொஞ்ச நாள் தான் போடுறோம். ஸோ சில விஷயங்களுக்கு நிறைய எஃபர்ட் போட வேண்டியதாக இருக்கும். சில விஷயங்கள் உடனே கிடைச்சிடும், சில விஷயங்கள் நேரம் ஆகும். ஒரு மரம் வளர்றதுக்கும் டைம் அது டிஃப்ரெண்ட். எல்லா மரமும் ஒரே மாதிரி வளருதில்லை, எல்லா செடியும் ஒரே மாதிரி வளருதில்லை, எல்லா பூக்களும் ஒரே மாதிரி பூக்கிறதில்லை. ஸோ அதுக்கே தேவையான எஃபர்ட் கொடுக்கணும், அதுக்கு தேவையான டைம் நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த நம்பிக்கையும் நம்ம வைக்கணும். நான் முயற்சி செஞ்சால் கண்டிப்பாக எனக்கு வெற்றி கிடைக்கும், ஆனால் நான் பொறுமையாக இருக்கணும் அப்படின்ற அந்த நம்பிக்கை நம்ம வைக்கணும். அது 3வது. 4வது விஷயம் என்ன அப்படின்னா, நான் சுய நம்பிக்கை இருக்கோம்னா மற்றவங்களை பார்த்து நம்ம ரொம்ப ஒப்பிடக்கூடாது. ஸோ ஒப்பிடக்கூடிய பழக்கம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சுய நம்பிக்கை இல்லைன்னு தான் அர்த்தம். சுயநம்பிக்கை அதிகரிக்கணும் அப்படின்னா நம்ம மற்றவங்களோட ஒப்பிடம் செய்யாமல் நம்ம முயற்சியை முயற்சி நம்ம ஃபோக்கஸ் வைக்கணும். மற்றவங்களை பார்த்து நம்ம கற்றுக்கலாம், ஆனால் ஒப்பிடக்கூடாது, பொறாமப்படக்கூடாது. அவங்களுடைய வெற்றியை பார்த்து நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஆதங்கப்படக்கூடாது. ஏன்னா அவங்க வெற்றி அடைகிறாங்கன்னா அவங்க முயற்சி செஞ்சுருக்காங்க, அடைகிறாங்க. அதே போல் தான் நம்மளும் முயற்சி செஞ்சோம், நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும். ஆனால் அவங்களுக்கு கிடைக்கிற வெற்றி தான் எனக்கு கிடைக்கணும், அதே போல் அவங்க குறுக்கு வழியில் செஞ்சாங்கன்னா நானும் குறுக்கு வழியில் செய்யணும், இந்த மாதிரிலாம் என்ன பண்ணக்கூடாது. இந்த மாதிரிலாம் யோசிச்சோம் அப்படின்னா சுயநம்பிக்கை இல்லைன்னு தான் அர்த்தம். அப்போ என்ன இருக்கும்? நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுறோம். மற்றவங்களை பார்த்து நம்ம அவங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிச்சுன்னா எனக்கும் ஈஸியாக கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இது நம்ம புரிஞ்சுக்கணும், எல்லாருடைய வாழ்க்கையும் தனிப்பட்ட வாழ்க்கை, எல்லாருடைய ஜேர்னியும் செப்பரேட்டு. நம்ம ஒரு குடும்பமா 4 பேர் இருந்தாலும் அதுலயும் ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கை தனிப்பட்ட வாழ்க்கை தான். ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம யார் கூடயும் ஒப்பிட மாட்டோம். நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பா கிடைக்கும், இந்த நம்பிக்கையும் இருக்கணும். எனக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பா கிடைக்கும். மற்றவங்களுக்கு கிடைக்குதுன்னா அது அவங்களோட வாழ்க்கை, எனக்கு கிடைக்குதுன்னா அது என்னுடைய வாழ்க்கை. நான் செய்யற முயற்சிக்கு கண்டிப்பா எனக்கு வெற்றி கிடைக்கும், எனக்கு கிடைக்கும் அப்படின்ற என்னுடைய சுய நம்பிக்கையில நம்ம இருக்கணும். இது 4வது. 5வது நம்பிக்கை என்ன அப்படின்னா, என்னோட
உணர்ச்சிகளுக்கு நான் தான் பொறுப்பு. மத்தவங்க என்ன பார்த்துக்கணும், மத்தவங்க என்ன அமைதியா வச்சுக்கணும், மத்தவங்க என்ன சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. என்னோட அமைதியும் என்னுடைய சந்தோஷமும் என் கையில தான் இருக்கு. அது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, என்னுடைய பொறுப்பு அப்படின்னு நம்ம அதுவும் சுயநம்பிக்கை கனெக்டட். ஏன்னா நம்ம நிறைய விஷயங்கள் மற்றவங்களுக்காக பண்ணலாம். ஆனா அவங்க செஞ்சாதான், அவங்க என்ன பாராட்டினாதான், அவங்க என்கிட்ட சந்தோஷமா இருந்தா தான் நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை மற்றவங்க பின்னாடியே தான் போயிட்டு இருக்கும். ஆனா சுயநம்பிக்கை, முக்கியமான ஒரு சுயநம்பிக்கை, என்னோட வாழ்க்கை என்னோட கையில, என்னோட உணர்ச்சிகளும் என்னுடைய சந்தோஷமும் என் கையில தான் இருக்கு. வெளியில என்ன வேணா நடக்கலாம், ஆனா என்னுடைய மனசு சந்தோஷமா வச்சுக்கிறது என்னுடைய பொறுப்பு. இந்த கலையும் நான் கத்துக்கணும். இந்த 5 நம்பிக்கைகளையும் நான் வளர்த்துக்கிட்டே வந்தேன் அப்படின்னா என்னுடைய சுயநம்பிக்கை கண்டிப்பா அதிகரிக்கும். இதன் மூலமா வெற்றி என்னால கண்டிப்பா அடைய முடியும். இதெல்லாம் நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம், ஓம் சாந்தி.